Hi, all. Welcome back to our session. So, இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இந்தியா மஸ்ட் ஸ்ட்ரென்தன் பப்ளிக் செக்டர் ஹாஸ்பிட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு, ஓகேவா? சம்திங் நாட் ஃபினிஷ்ட் yet அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்தியா மஸ்ட் ஸ்ட்ரென்தன் பப்ளிக் செக்டர் ஹாஸ்பிட்டல் கெப்பாசிட்டி. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஹெல்த் கேரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பட் இட் இஸ் நாட் கம்ப்ளீட் yet, ஓகேவா? தட் இஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பான முறையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் எக்யூப்மெண்ட் நிறையாவும் வச்சு பெட்டர் எக்யூப்டாகவும் என்ன செய்யணும்னா மாற்றணும், எஸ்பெஷலி ஃபார் சீரியஸ் ட்ரீட்மெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதைத்தான் என்ன செய்யறாங்க இந்த இடத்துல பேச வராங்க. அப்போ இது வரைக்கும் இந்த ஹெட்லைனை பார்த்த வரைக்கும் எனக்கு டோன் வந்து எப்படி தெரியுது? ஸோ இட் இஸ் அட்வைசரியா தெரியுது. சரிங்களா? அட்வைசரி டோனா தெரியுது. எதனால இந்த மாதிரி கவர்மெண்ட் பண்ணணும், இந்தியா இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறப்ப இட் இஸ் லைக் அ அட்வைஸ் டோன், ஓகேவா? ஸோ அட்வைசரி பிகாஸ் கிவிங் சஜஷன் பேஸ்ட் ஆன் த டேட்டா. பாருங்க, the 80th and the latest round of the household social consumption health survey conducted by the National Statistical Office is the first comprehensive survey of its kind in both the post-pandemic era and the period in which the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana scheme attained maturity. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஹெல்த் சர்வே இருக்குது. அதை யார் கண்டக்ட் பண்ணாங்களா? நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்களாம். ஸோ இந்த போஸ்ட் பேண்டமிக் அப்புறமும், அது மட்டும் இல்லாமல் பிஎம் ஜன்தன் யோஜனா இருக்குது இல்லையா? ஸோ அது மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறமும் கண்டக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டேட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? காம்ப்ரிஹென்சிவ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, காம்ப்ரிஹென்சிவ், கம்ப்ளீட் அண்ட் டீடைல்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஆஃப்டர் அட்டைன்டு மெச்சூரிட்டி அப்படின்னா ஃபுல்லி டெவலப் ஆனதுக்கு அப்புறமா, ஸோ இந்த ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு ரீசெண்ட் இம்பார்ட்டன்ட் ஹெல்த் சர்வே வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The previous two surveys of the same kind revealed that most Indians did not have any form of health insurance. ஸோ முன்னாடி ஒரு 2 வாட்டி என்ன செஞ்சாங்க, ப்ரீவியஸ் 2 surveys of the same kind வந்து என்ன பண்ணாங்கன்னா எர்லியரா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கண்டக்ட் பண்ணாங்க, ப்ரீவியஸ் சர்வேல கண்டக்ட் பண்ணாங்க. அதுல என்ன சொன்னாங்கன்னா, மோஸ்ட் இந்தியன்ஸ், நிறைய இந்தியன்ஸ், ப்ளூரல், அதனால இங்க ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணல, எந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸும் அவங்க எடுத்துக்கிடல. சரிங்களா? ஜன் ஆரோக்கிய யோஜனா வந்ததுக்கு அப்புறமா, ஜன் ஆரோக்கிய யோஜனா 2018 லான்ச் பண்ணாங்க. The 80th round shows that insurance coverage has expanded around threefold, accounting for an increasing share of healthcare financing in hospitals. ஸோ என்ன அப்படின்னா என்னாச்சா, 3 times வந்து இன்க்ரீஸ் ஆச்சான். ஆஃப்டர் PMJAY இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் கவரேஜ் என்னாச்சா, இன்க்ரீஸ்ட் 3-fold, விச் மீன்ஸ் 3 times எனக்கு என்னாச்சு, இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனாலும் கூட அப்ப இங்க பாசிட்டிவா பேசிக்கிறாங்களா, அப்ப ஹவவர் அப்படிங்கிற ஒரு கனெக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், கான்ட்ராஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே ஏதோ மைனஸ்ல சொல்ல போறாங்க, என்னன்னு பார்ப்போம். The hospitalization rate has not recovered to the 2014 level, meaning that having an insurance card still does not guarantee access to a bed and hidden cost continue to limit access. ஸோ என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் அதிகமாக இருந்து அவங்க கார்டு வச்சிருந்தாலும் கூட அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து தர முடியல, அந்த அளவுக்கு அவங்க கிட்ட ஃபெசிலிட்டிஸ் இல்லை கொடுக்குற மாதிரி. அண்ட் ஆல்சோ ஹிடன் காஸ்ட்டும் என்ன ஆகுது, எக்ஸிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. The reimbursement rates under PMJAY and state-funded insurance schemes are often below market rates. So private hospitals compensate by billing patients separately for diagnostics and ancillary services. So என்ன சொல்றாங்கன்னா, even though பீப்புள் கிட்ட இன்சூரன்ஸ் கார்டு இருந்தாலும் கூட கொஞ்சம் மக்களால் மட்டும்தான் என்ன செய்ய முடியுது, ஹாஸ்பிட்டல் போக முடியுது 2014 கம்பேர் பண்றப்போ. ஸோ ஹியர் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ட் லாஜிக் பாயிண்ட், தட் இஸ் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் ஈக்குவல் டு தி அக்சஸிங் தி ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட், ஓகேவா? எதனால அப்படிங்கிறப்போ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டல்ல வந்து சார்ஜ் பண்றதை விட கம்மியான இன்சூரன்ஸ் கவரேஜ் தான் அவங்களால கவர்மெண்டால கொடுக்க முடியுது. ஸோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன பண்றாங்க, பேஷண்ட் கிட்ட தனியா வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா காசை வாங்கிட்டு அந்த மணியை ரெக்கவர் பண்ணிக்கிறாங்க, ஓகேவா? காம்பன்சேட், தட் இஸ் மேக் அப் ஃபார் லாஸ், ஓகேவா? ஆன்சிலரி சர்வீசஸ், தட் இஸ் எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் லைக் டெஸ்ட், ஸ்கேன்ஸ். சரிங்களா? அதான் இந்த இடத்துல என்ன செய்யறாங்க சொல்றாங்க, ரீஇம்பர்ஸ்மெண்ட் வந்து சரியா இருக்க மாட்டேங்குது ஃப்ரம் த கவர்மெண்ட் சைடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. In other words, while state-funded health insurance is subsidizing private healthcare providers access to low-income markets without also enforcing regulated prices, the combined system provides a safety net where insurance covers hospitalization and the public network has improved financial protection for households seeking primary care. So என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணல,
ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து காசு வாங்குறத வந்து அவங்களால என்ன பண்ண முடியல, ரெகுலேட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் கவர்மெண்ட் இஸ் நாட் கண்ட்ரோலிங் ஹாஸ்பிட்டல் பிரைசஸ் ப்ராப்பர்லி. ஸ்டில் ஓவரால் சிஸ்டம் என்னதான் பண்ணுது அப்படின்னா, ஒரு சில புவர் பீப்புளுக்கு ஒரு சில ப்ரொடக்ஷனை வந்து கொடுக்குது. சேஃப்டி நெட் அப்படின்னா ப்ரொடக்ஷன், சேஃப்டி ப்ரொடக்ஷன். கம்பைன்டு சிஸ்டம் என்னதான் பண்ணுது அப்படின்னா சேஃப்டி ப்ரொடக்ஷன் கொடுக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த பேசிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஃபினான்ஷியல் பேர்டனை கம்மி பண்றதுக்கான ஒரு ஹெல்ப் தேவை அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பேசேஜ் என்ன பண்ணியிருக்காங்க, பேராகிராஃபை முடிச்சிருக்காங்க. செகண்ட் பேராகிராஃப்ல பார்த்தோம் அப்படின்னா, previous survey signaled out of the pocket expenses on healthcare as a leading cause of poverty. ஸோ ப்ரீவியஸ் சர்வேல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மோஸ்ட் பீப்புள் வந்து என்னதான் சொல்றாங்க, தே ஆர் சிக் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, மோஸ்ட் பீப்புள் வந்து தே ஆர் சிக் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அண்ட் டிசீஸ் லைக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா கம்மியாயிருக்கு. பட் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் லைக் டயபெட்டிஸ், பிபி வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பேசியிருக்கிறாங்க. சரிங்களா, செகண்ட்ல அப்படிதான் பேசியிருக்கிறாங்க. ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரியான டிசீஸ் வந்து கம்மியாயிருச்சு, பட் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய பீப்புள் வந்து இப்போ வந்து என்ன பண்றாங்க, டாக்டர் கிட்ட போறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட ஓன் மணி ஆன் ஹெல்த் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து மேஜர் ரீசன் ஃபார் தி பாவர்ட்டியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செகண்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் ரிப்போர்ட்டட் ஐலிங் ஹஸ் டபுள்ட் வைல் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஹேவ் டிக்ளைன்ட். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னா நோயால் வரக்கூடிய, அதாவது அந்த டிசீஸ் லைக் இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா கம்மியாகுது. நான் கம்யூனிகபிள் டிசீஸ் லைக் பிபி, சுகர், டயபெட்டிஸ் அதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ மக்கள் வந்து என்ன ஆகுறாங்க, டாக்டர் கிட்ட ஒரு விசிட்டர்ஸ் மாதிரி போயிட்டாங்க. ஸோ அப்படி போகிறதுனால தான் அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா பூவர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருக்கிற காசெல்லாம் ஹெல்த் கேருக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது, அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுவாங்க, ஹெல்த் கேர் அஸ் அ லீடிங் காஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த 80th round, while the mean OOPE has roughly doubled, the median OOPE has dropped to 11,285 per hospitalization and at nearly nothing for public outpatient care. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன் ஆவரேஜாக ஹாஸ்பிட்டலோட காஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா 11,285 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹெல்த் காஸ்ட் அப்படிங்கிறது நிறைய ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஆல்சோ ஃபியூ பிக் எக்ஸ்பென்சஸோட சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பேசிக் ஹெல்த் கேர் வந்து என்ன ஆகுது, கவர்மெண்டோட சப்போர்ட்டால இப்போதைக்கு சீப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, அண்ட் சீரியஸ் இல்னஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மக்களை வந்து ரொம்பவே பூவர் ஆக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. விச் மீன்ஸ் சீரியஸ் இல்னஸ் ஆர் மேக்கிங் பீப்புள் பூவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அண்ட் கவர்மெண்ட் சிஸ்டம் லைக் ஃப்ரீ மெடிசன், டெஸ்ட் அது எல்லாமே என்ன பண்ணலை, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு போதுமான காசு அவங்கக்கிட்ட இல்லை. ப்ராப்ளம் இஸ் தி ஏஏஎம் நெட்வொர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பான முறையில் ஹெல்த் கேர் சிஸ்டமை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் தே ஆர் கண்ட்ரோலிங். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கண்ட்ரோல் மோஸ்ட் ஆஃப் தி ஹெல்த் கேர் சிஸ்டம். ஓகேவா, ப்ரைவேட் செக்டர் டாமினேட்ஸ், அவங்க தான் டாமினேட் பண்ணுறாங்க. பிகாஸ் கவர்மெண்டால என்ன பண்ண முடியல, தே ஆர் அண்டர் ஃபண்ட், அந்த அளவுக்கு காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. thus overall the poor have nominal coverage but are often excluded from the benefits of coverage in practice, while the more insured middle class faces a rising catastrophic cost. என்னன்னா புவர் பீப்புள் கிட்ட வந்து இன்சூரன்ஸ் பேப்பர் இருக்குது, பட் அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா ஃபுல் பெனிஃபிட்ஸை எடுத்துக்க முடியல. நாமினல் அப்படிங்கிறப்ப பேருக்கு மட்டும்தான், நாமினல் கவரேஜ்னா பேருக்கு மட்டும்தான் கவரேஜ், பட் அவங்களால என்ன பண்ண முடியல, ஃபுல்லாக எடுத்துக்க முடியல. மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, ஹை எக்ஸ்பென்சஸை வந்து மெடிக்கலில் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. கேட்டாஸ்ட்ரோஃபிக் காஸ்ட் அப்படின்னா ஹை காஸ்ட், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் கண்டிப்பான முறையில் பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன செய்யணும், ப்ரைவேட் ஒன்ஸோட காம்பீட் பண்ணுற அளவுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. So the entire tone of the passage is like analytical because the author used statistical data to prove himself, and it is advisory also because he gives solution. சரிங்களா? So hope this session is useful and thank you for watching. Suresh IAS Academy, வெற்றியின் முகவரி.